சைவர்களோட நம்பிக்கை என்னன்னா, சிவபெருமான் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய பில்லரா வந்தார். அது புராணங்கள்ல இருக்கு. ஒரு பெரிய அடிமுடி காணா அரிய ஜோதி என்று வந்தார். அந்த ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. அந்த 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒரு ஜோதியாய் இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் ராமேஸ்வரம் என்கின்ற ஸ்தலம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவனுக்கு ராமநாதன் பேரு. அதனால சைவர்கள் இன்றளவும் அந்த இடத்துல அவ்வளவு கூட்டமா போய் சிவனையும் அம்பாளையும் சேவிச்சுட்டு வருவா. இது சைவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன். ராமர் தொழுத சிவன் ராமநாதன் ராமேஸ்வரத்தில் இருக்கின்றார். எங்கள் ஆதாரப்படி இது ஒரு ஜோதிர்லிங்க ஸ்தலம். டிக் மார்க் போட்டாச்சு. இப்ப ஸ்மார்த்தர்கள்ல எப்படின்னா, சிவனும் முக்கியம், பெருமாளும் முக்கியம். எந்த அளவுக்கு நிறைய இன்னைக்கும் கேரளா பக்கம் பாலக்காடு பக்கம் போனேன்னா, கார்த்தால சிவன் கோயில் போயிடுவா, சாயங்காலம் பெருமாள் கோயில் போவா, இல்ல சாயங்காலம் சிவன் கோயில் போயிடுவா, கார்த்தால பெருமாள் கோயில் போவா. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, 2 பேரும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி இன்டர்பிரட் எப்படி பண்ணலாம்னா, இந்த ராமநாதன் ஒரு பேர் இருக்கு இல்லையா சிவனுக்கு, ராமனுக்கு எவன் நாதனோ அவன் ராமநாதன் பேர். அப்படின்னா ராமன் பூஜித்த சிவனுக்கு ராமநாதன் பேர். அவர் எங்க பூஜித்தார்? ராமேஸ்வரத்துல யுத்தம் செய்வதற்கு பூர்வம் பூஜித்து சென்றார். அப்ப ராமனுக்கு நாதன் ராமநாதன். அதனால ராமேஸ்வர கஷேத்திரத்துல சிவனை ராமர் சேவிச்சிருக்கார் அப்படின்னு இன்டர்பிரிட்டேஷன் 1. இன்டர்பிரிட்டேஷன் 2, எவனுக்கு ராமன் நாதனோ அவனுக்கு ராமநாதன் பேரு. புரிஞ்சுக்குங்க, ராமனுக்கு எவன் நாதனோ ராமநாதன், எவனுக்கு ராமன் நாதனோ அவனும் ராமநாதன். அப்ப காஷி கஷேத்திரத்துல என்ன சொல்றான்னா, இன்னைக்கும் நீங்க சிவபெருமானுக்கு விஸ்வநாதன் பேரு, அம்பாளுக்கு விஷாலாட்சின்னு பேரு, அன்னபூர்ணான்னு அங்க ஒரு தேவி இருப்போம். கங்கையில எல்லாம் சேவிச்சுட்டு வரக்கூடியவர்களுக்கு இன்னைக்கும் நம்பிக்கை. நீங்க வடக்குல போனீங்கன்னா, யாராவது வாரணாசி காஷி கஷேத்திரத்துல பரமபதிச்சுட்டா, பரமபதிக்கும் சமயத்தில் சிவபெருமான் வலது காதுல ராமநாமாவை சொல்லிட்டு போவார்னு ராமபுஜங்கத்துல எடுத்திருக்கா இன்னைக்கும். அதனால்தான் சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு அம்பாளுக்கு சொன்னது யார்? சிவன். சிவபெருமானுக்கு அவ்வளவு ராமன் மேல மதிப்பு.